இவன் சைடுல இருந்த ஒரு கட்டையை எடுக்கிறான் பாருங்க. அடுத்த செகண்ட் இவனோட கையில பட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது ப்ளூ கலர்ல மாற ஆரம்பிக்குது. கடைசியில பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய வாளா வந்து நிக்குது. இதை வச்சு அதுக்கப்புறம் இவன் அட்டாக் பண்ண வந்த எல்லாத்தையும் அசால்ட்டா அடிச்சு தூக்கி வீசுறான். ஏன்னா அவ்வளவு பவர் இருக்குது இந்த வால்ல. இதோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய பாறையை இந்த வாளால கட் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் இவனோட கையில கட்டி வச்சிருந்த ஒரு சங்கிலியும் கட் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு ஷார்ப்பாவும் இருக்கு. இந்த வாளை வச்சு தான் உங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இவன்ட்ட கொடுத்தா இவன் அந்த வாளை வச்சு ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு ப்ளூ கலர் டைமண்ட் ஸ்டோனை வாங்குறான். இவனுடைய கையில பட்ட அடுத்த செகண்ட் ப்ளூ கலர்ல மாறிது. திடீர்னு பார்த்தா பாறை மேல ஒரு தவளை உட்காந்துருக்கும். அதுல இருந்து ஒரு பொண்ணு வந்து இவங்களை எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இவன் உடனே இவங்கிட்ட இந்த வாளோட பவரை யூஸ் பண்ணி ஒரு இல்லூஷன் மாதிரி ஒரு ஹோல்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள குதிச்சார். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணானா அவளும் அதுக்குள்ள ஏறி வந்து குதிச்சிடுறா. அடுத்து இவன் நார்மல் உலகத்துக்கு வந்துருவான். ஆனா இவனுக்கு இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த பொண்ணு இவனுடைய லவ்வர் அங்க எப்படி வந்தான்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியாம அது என்ன நடக்குது எப்படி ஏதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இதுக்குள்ள போய் குதிக்கிறான் பாருங்க. அங்க ஒரு வயசானவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வயசானவர் சொல்லுவாரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இவன் யாரு என்ன ஏது எல்லா வரலாறுமே இவனுக்கு சொல்லுவான்.